வணக்கம் சார். வணக்கம் சைமன். கூமாப்பட்டி கிளம்புவோமா? என்னங்க திடீர்னு கூமாப்பட்டி கிளம்புவான் சார்? தெரியாதா உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம்ல 2 நாளா கூமாப்பட்டின்னு ஏங்க அப்படின்னு சொல்லி மாத்தி கதற வச்சுட்டாங்க. பாத்தங்க. நான் அதை அவன் பாத்தீங்கன்னா ஒரு தண்ணியில இறங்கி இங்க பாத்தீங்களா எரிமலை தெரியுது, அங்க பாத்தீங்களா பசுமலை தெரியுது, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தானே பாலாறு ஓடுது, இந்த தண்ணியே சர்வத்துமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்க அப்படின்னு சொன்னா இதை நம்பி பல பேர் கிளம்பிட்டாங்கன்ற ஒரு தகவல் இருக்குது. ஏன்பா சொல்றதே காமெடியா இருக்குது. கூமாப்பட்டியா? ஆமா சார், கூமாப்பட்டி. நமக்கு தெரிஞ்சா சிட்டிசன் வந்தப்ப அத்திப்பட்டி தான், அத்திப்பட்டியை காணன்னு அஜித் படம் முழுக்க சொல்லிட்டு இருப்பாரு. அதுதான் தெரியும். கூமாப்பட்டின்ற ஒரு விஷயம் இன்ஸ்டா எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரபலமாகி அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு பாருங்க. கிளம்பி இருக்காங்க, அது ஒரு சுற்றுலா தலம் நினைச்சு கிளம்பி இருக்காங்க. அப்புறம் இது பொதுப்பணிக்கு துறைக்கு சொந்தமான இடம்பா, யாரும் தயவுசெய்து வந்துடாதீங்க, விருதுநகர் பக்கத்துல இருக்குன்னு. ஆமா சார், விருதுநகர் பக்கத்துல. அது எதனால அந்த மாதிரி ட்ரெண்ட் ஆச்சுன்னே தெரியல சார். அது ஒரு ஆர்டினரியான ஒரு ஊர். அது நேர்ல போய் பார்த்தவங்களே அதான் சொல்றாங்க. ஆனா எதனால இது ட்ரெண்ட் ஆச்சு? ஒருவேளை அந்த பேசினவர் அந்த பேசின விதம் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. வடிவேல் காமெடி வருமா, வருஷத்துக்கு ஒருத்தன் கிட்ட இந்த மாதிரி சிக்கிக்கிற மாதிரி இது மாதிரி ஏதாவது ஒன்று இந்த சோசியல் மீடியாவில் யாராவது ஒருத்தர் ஒரு ட்ரெண்டிங் கிளப்பி விட்டு போறதுதான் அதையும் பார்த்து பாருங்க. அது உண்மை நம்பியும் கிளம்புறாங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு இந்த சோசியல் மீடியாவை நம்புறாங்க. இது பொய் எது உண்மை எது இதெல்லாம் கிராஸ் செக் பண்றதே கிடையாது. பிறகு ஆளாளுக்கு ப்ரமோட் பண்றதுக்கு அவ்வளோ காசு வாங்குறேன் இவ்வளோ காசு வாங்குறேன்றாங்க. ஒரு மனுஷன் எதுவுமே பண்ணாம ஊரையே ப்ரமோட் பண்ணி விட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போய்கிட்டு இருந்துச்சு. அநேகமா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூக்காக நீங்க சும்மா பேசிட்டு நீங்களே கூமாப்பட்டி கிளம்புற மாதிரி தான் இருக்கீங்க. காலையில தான் கேட்டேன், டேய் கிளம்பிடலாமா அப்படின்னு. அப்புறம் நியூஸ் சேனல் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒர்க் பண்றான், அவன்கிட்ட கேட்டேன், என்னடா கிளம்பலாமா? டேய் அது உங்க ஊரை விட ரொம்ப நார்மலான ஊர்ரா அப்படின்னா. சரி அப்ப வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தீங்க. ஆமா சார், எல்லாரும் கிளம்புறாங்க, நம்மளும் கிளம்புவோம் அப்படின்னு தான் முடிவு பண்ணி வச்சிருந்தோம் சார். டிவிகேல விஜய் அவர்கள் அடுத்தடுத்து பயணப்பட போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருந்தது. திடீர்னு அது இப்ப கிடையாது, டிசம்பருக்கு தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் வருது. எதை நம்புறதுனே தெரியல. எதுவுமே அபிஷியலான ஒரு இது கிடையாது. என்னன்னா திடீர்னு நேற்று ஒரு தகவல் வந்தது. இது மாதிரி ஆகஸ்ட் 15ஆம் தேதி விஜய் ஒரு சுற்றுப்பயணம் கிளம்புறாரு. அதுவும் 100 இடங்களுக்கு தொகுதிகளும் கிடையாது, 100. ஏற்கனவே ஒரு தடவை 42 பாயிண்ட்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இது கன்ஃபார்ம் தான். இது 100 இடங்கள். 100 இடங்கள் எப்படி சார்? இடங்கள் எப்படி 234 தொகுதியும் கூட போல 100 இடங்கள். அதுவும் தஞ்சாவூர்லேருந்து ஆரம்பிக்கிறாரு அவருடைய பயணத்தை. சோழருடைய மண்ணிலிருந்து அவர் தொடங்குறாரு. அது எந்த இதில் போக போகிறாரு, டிசைன்லாம் பண்ணியிருக்கிறோம். குறிப்பாக இதுக்கான அந்த வாகனங்கள்லாம் ஏற்கனவே ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் மாவட்ட நிர்வாகிகள்லாம் அங்கங்கே வரும்பொழுது நீங்கள் எப்படிலாம் வரவேற்கணும், எப்படி அங்கே இருக்கிற மக்கள் அங்கே விஜய் மீட் பண்ணோம், அது மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் பேசிட்டோன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னு பார்த்தா நான் டிவிக்கே சம்மந்தப்பட்ட ஒரு நபர்கிட்ட விசாரிக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட இப்போதைக்கு சுற்றுப்பயணம்லாம் கிடையாதுங்க, டிசம்பர் மாதம் தான் அப்படின்னு. டிசம்பருக்கு என்னங்க ஏதாவது நல்ல நாள் ஆகுதுன்னு கேட்டால் இல்லை, அவர் விஜய் தேர்தல் என்ன சின்னம் கிடைக்குது, தேர்தல் ஆணையம் என்ன சின்னத்தை ஒதுக்குது இவங்க கேட்டிருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் தான், இது கூட அஃபிஷியலாக தெரியல, ஆட்டோ, நட்சத்திரம், விசில், இந்த மாதிரியான இதுவும் 3 ஆப்ஷன் இருக்குல்லையே, இதை கேட்டிருக்காங்கன்னு. அதுமாதிரி அந்த சின்னம் கிடைச்சிருச்சுன்னா அதோடு சேர்ந்து இந்த சுற்றுப்பயணத்தை போகும்போது இந்த சின்னத்தையும் அறிமுகப்படுத்தின மாதிரி இருக்குன்னு நான் இதை உண்மையிலேயே வரவேற்கிறேன். நீங்கள் தள்ளி போனால் கூட சரி, அது எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு ஏதை தாண்டி இன்றைக்கும் பல ஊர்களில் சின்னத்தை வச்சு தாங்க இருக்குது. வேட்பாளர் யாருன்னு தெரியாது. எங்கள் ஊர்லாம் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா ரெட்டலைக்கு ஓட்டு போடணும்னா ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சில பேர்லாம் உதயசூரியன் தான், யார் வேட்பாளர்னு கூட தெரியாது. அவர் யார் நல்லவரா கெட்டவரா, அவர் அறிமுகமானவரா வெளியூருக்காரரா நம்ம ஊருக்காரரா எதுவுமே தெரியாது. நான் இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருப்பாங்களே, அது மாதிரி டிவிக்கோடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது, அதை மற்றவங்க சேர்க்கறத விட விஜயே போய் சேர்த்தா அப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் டிசம்பர் வாக்கில் இதே போல தான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய சுற்றுப்பயணமாக செய்ய போகிறாருன்னு. மழை, அதுக்கப்புறம் குளிர் இதெல்லாம் இருக்கும். தேர்தல் வேறு நெருங்கி வந்துடும். மற்ற கட்சிகளும் சேர்ந்து பிரச்சாரத்தில் இருப்பாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா இவங்க 2வது மாநாடு கொண்டு போட்டாகணும், அதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏதான் தேர்தல் நெருங்க எல்லாரும் ஒரு மாநாடு போடுவாங்க. ஒரு மாநாட்டிலே விக்ரவாண்டிலே வேற விதமாக காமிச்சிட்டாங்க. பிப்ரவரி வந்ததுன்னா 3வது ஆண்டு விழா கட்சி ஆரம்பித்து 2வது மாநாடு. அந்த 2வது மாநாடு தென் மாவட்டங்களில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி சரி இடைப்பட்ட காலத்தில் டிசம்பர் அப்படின்னா இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணுவார் விஜய்? ஏன்னா விஜய் மீது உள்ள ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா மக்கள் பிரச்சனைக்கு அவர் வெளியே போராட மாட்டேறாரு. மக்கள் பிரச்சனைக்கு ஒரு பொது ஜனமாக அவர் ஒரு குரல் கொடுக்க மாட்டேன்றாரு. எங்கேயா பனையூரில் நின்று கூட அவர் வெளியே நின்று கூட எதுவும் ஒரு இது சொல்ல மாட்டார், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன்றாரு. எல்லாம் எக்ஸ் வலைதளத்திலே பண்ணிகிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நான் அதை பற்றிலாம் காதில் வாங்காதீங்க. அவருடைய நோக்கம் என்னென்னா இந்த பூத் கமிட்டி இதை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு. ஏற்கனவே கோவையிலையும் மதுரையிலும் பூத் கமிட்டி மாநாடு பண்ணியாச்சு. இப்போ வேலூரில் பூத் கமிட்டி மாநாடு பண்ணணும்
வட மாவட்டங்களில் உள்ள கணிசமான வாக்குகளை, குறிப்பிட்டு வன்னிய வாக்குகளை அவர் வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து. ஏன்னா அங்கே பாமகவில் 2 பிளவாகி அங்கே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால இந்த வாக்குகள் நமக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக இளைஞர்களுடைய ஓட்டு நமக்கு தான் அது. அதுக்கு வந்து அங்கே ஒரு பூத் கமிட்டி மாநாடோடு சேர்ந்து ஒரு ரோட் ஷோவும் பண்ணுறதா இருக்காங்க. அங்கே இங்கே வேலூர் மட்டும் பக்கத்தில் திருவண்ணாமலை, விழுப்புரம், வட மாவட்டங்கள் உள்ள பகுதி எல்லாத்தையும் சரௌண்டிங் எல்லாம் அங்கே வந்து மீட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அங்கே விஜய் என்ன பேச போகிறார்ன்ற ஒரு விஷயம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை அங்கே பேச போகிறான்ற மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. இதை முடிச்சுட்டு ஒரு 2-3 நாளில் தருமபுரியில் போய் பூத் கமிட்டி, அதன் பிறகு ஒரு கேப் விட்டுட்டு திருநெல்வேலி, ராம்நாடு இந்த பகுதியில் தென் மாவட்டங்கள் உள்ள இது. இப்போதைக்கு இந்த கட்சி பணி வந்து பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ அவருடைய சுற்றுப்பயணம் நவம்பர், அதான் தேர்தல் சின்ன டிசம்பரில் தான் கிடைக்கும் அப்படின்போது ஃபுல் ஸ்பிரிட்டாக வந்து அதில் இறங்கிடுவாரோன்னு தோணுது. சார், டிவிகே கட்சியில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே ஒரு டாக் வந்துக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நாள் அது இல்லாமல் இருந்தது. யாருமே மீடியாவுக்கு எதுவும் இன்டர்வியூ கொடுக்கல, எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க. நேற்று திடீர்னு ஒருத்தர், நான் 13 வருஷமாக கட்சியில் இருக்கேன், நற்பணி மன்றமாக இருக்கும்போதுலேருந்தே நான் இருக்கேன், ஆனால் எனக்கு சரியான மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடியை கழட்டுற மாதிரி நேற்று திடீர்னு ஒரு வீடியோ கிளம்பி இருந்துச்சு. இது எப்படி சார் நம்ம பார்க்குறது? இது வந்து வரதான் செய்யும். இது கொஞ்சம் குறைவாக தான் வருது, வந்து கண்டிப்பாக வரும். வந்து விஜய்க்கு இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த மாஸ், அந்த ஐப்பு, இது வந்து கிட்டத்தட்ட 2வது எதிர்கட்சியாக, பெரிய எதிர்கட்சியாக வந்துடும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். 15% ஓட்டு இதுக்கு இருக்குது, இந்த டிவிகேவுக்கு இருக்குது இப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் பேசும்போது இதுக்கு எதிர்வினையாக நிறைய விஷயங்கள், உள்கட்சி பூசல் நிறைய வரும்னு நான் எதிர்பார்த்தது. வந்து நீங்கள் சொன்ன ஒரு மீட்டிங் நடந்தப்போ பனையூருக்கு வெளியெல்லாம் நிறைய பேர் பைட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதன் பிறகு கட்சியை கூப்பிட்டு, விஜயே கூப்பிட்டு வீடியோ காலில் அவங்களாம் கண்டிச்சு தான் ஒரு தகவல். இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு அவர் தரிசனம் கட்ச பிறகு போதுங்கன்ற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு இது வரதான் செய்யும். இது வந்து அவங்க கட்சிக்குள்ளே நடக்குதா, எதிர்கட்சி பண்ணுதா, வேற ஒரு கட்சி பண்ணுதா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் கடந்து போய் தான் ஆகணும். கூடுமான வரைக்கும் உட்கட்சி பூசல் இல்லாமல் ஒரு கட்சியை கொண்டு வரது, அதுவும் ஒரு புது கட்சி கொண்டு வரது மிகப்பெரிய சவால். அதை திறமையாக கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை, அதில் வந்து டிவிக்கே துண்டு போட்டுட்டு ஒருத்தர் கத்தி இவ்வளோ பெருசு எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு அடி விழுந்தா என்னன்னு தெரியல, வீடியோ அது வரைக்கும் தான் இருந்தது. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி புஷி ஆனந்த் அவர்கள் வந்து இந்த மாதிரி 15 நாளில் கட்சியில் சேர்றாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுறாங்க, இது எதிர்கட்சிகள் சதின்ற மாதிரி பேசியிருந்தார். இவங்க எப்போ தான் சார் அதை ஒத்துக்குவாங்க? இது நம்ம கட்சியில் பிரச்சனை இருக்குது, நம்ம சரி பண்ணோம் அப்படின்றத எப்போ தான் ஒத்துக்குவாங்க? நல்ல கேள்வி தான். ஒத்துக்கிறதுன்னு தாண்டி வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யும். வந்து நீங்கள் தலைமை ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அதை கட்டுப்படணும். அதை தாண்டி வந்து இதை பண்ணுறாங்க அப்படின்பொழுது கூப்பிட்டு, இப்போ எந்த இடத்துல பண்ணாங்களோ அவங்க மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், நிர்வாகிகளை கூப்பிட்டு என்னையா பிரச்சனை, ஏது, இங்கே வாங்க, வந்து தொலைச்சிடுவோம் அவங்கள, இது பண்ணு. அதுக்கு யார் சொல்லணும்னா புஷி ஆனந்த் சொன்னாலோ ஆதவ அர்ஜுனன் சொன்னாலும் எடுபடாது, விஜயே சொல்லணும். அந்த காலகட்டங்களில் இது மாதிரிலாம் பிரச்சனை வரும்போது எம்ஜிஆரே கூப்பிட்டு வச்சு 2 வாங்குவாங்க. தலைவர் கையிலே அடி வாங்கிட்டான் நம்ம அப்படின்னு சொல்லி சமாதானமாக போயிடுவாங்க. எம்ஜிஆரே அடிச்சிட்டாரு அப்படின்னு. ஏங்க அவரை பார்க்க முடியுமான் போது வச்சு 2 அறா அறிஞ்ச உடனே தலைவரே என் கையில் அடிச்சிட்டாரு, அவருடைய செவந்த கை என் கண்ணத்தில் பட்டுச்சுன்னு சொல்லி சமாதானமான தோல் கைப்பட்டுன்னு போயிடுவாங்க. இதெல்லாம் உண்டு. இது யார் அடக்குவாங்கன்னா தலைவர்கள் தான். நீங்கள் கலைஞர் இருக்கும்போது அப்படி தான் வந்து அவர் இங்கேருந்தே இன்னைக்காவது சிசிடிவி கேமரா, அப்போ எதுவுமே லேண்ட்லைன் மட்டும்தான். அதுக்குள்ளேயே மடமடன் தகவல் வருமா, பிடிச்சி என்ன பண்ணுவோம் மாவட்ட நகர செயலாளர்லையோ, என்னையா இந்த இடத்துல இந்த தெருமுனை கூட்டத்தில் இவன் இது மாதிரி பேசினாம என்னாம அது வரைக்கும் சொல்லுவாங்க, ஆடி போயிடுவாங்க. வந்து ஆடிப்படி தலைவருக்கே அங்கேயே விஷயம் போயிடுச்சா, இதோட முடியுங்கன்னுவாங்க. இப்போ தலைமையில் கண்டிப்பாக விஜய் இதில் இறங்கி, இதுதான் என் கூப்பிடுவா, நீ என்ன பிரச்சனை உனக்கு, தொலைச்சிடுவோம் உங்களை, வந்து போயா, இல்லைன்னா கட்சி விட்டு நீக்கு, இல்லைன்னா இந்த பக்கமே வராத, இது மாதிரி கடுமையான இதுவெல்லாம் பண்ணாதான் இந்த பிரச்சனைக்கு இதுவாகும். மற்றபடி எங்கள் கட்சிக்காரங்க கிடையாது, 5 நாளில் வந்து சேர்றாங்க, அதுக்காக சேர்றவங்களை வந்து விரட்டியாக விட முடியும், அதெல்லாம் சொல்கிறதுலாம் நியாயம் இல்லை. அநேகமாக விஜய் அந்த களத்துக்குள்ளே இறங்குவார்னு நினைக்கிறேன். அது இறங்கி தான் ஆக வேண்டும். சார், ரீசெண்டாக நடந்த முருகன் மாநாட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்சி ஆச்சு. அதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா பெரியாரை பற்றி தப்பாக பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி கிளம்புச்சு. பெரியார் வந்து டிவிகேவோட கொள்கை தலைவர்களில் ஒருத்தர். ஆனால் விஜய் அவர்கள் வந்து இந்த அதிமுக ரிலேட்டடாக ஸ்டார்டிங்லேருந்தே எதுவுமே பேசுகிறதில்ல. இப்போ இந்த விஷயத்துக்கும் எதுவும் குரல் கொடுக்கல. ஒரு கொள்கை தலைவரை பற்றியே தப்பாக பேசியிருக்காங்க, ஆனால் அதுக்கு ரிலேட்டடாக குரல் கொடுக்காமல் இருக்கிறது நல்லதா, கட்சிக்கு நல்லதா? இது இல்லை, எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே என்ன பேசுனாங்கன்னா அந்தளவுக்கு பெரிய பூம் ஆச்சான்னு தெரியல. வந்து அது ஒரு ஆன்மீக மாநாடு, முருகன் மாநாடு அப்படின் பொழுது அப்படி ஒரு வேளை அது ஒரு எதிரான ஒரு கருத்தாக இருந்திருக்கும் பொழுது மற்றவங்க எல்லாரும் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. விஜய் தரப்புலேருந்து சொல்லியிருக்கணும். மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் சம்மந்தப்பட்டவர்களை எதுவும் விமர்சிக்காதீங்க அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவு போட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது.
இவங்களும் தொடர்ச்சியாக வந்து அதிமுகவை எந்த விதத்துலையும் வந்து விமர்சித்துக்காக தொடர்றதே கிடையாது சார். அதுதான் இதா இருக்கு. அப்படின்னு கட்சினா எல்லாரையும் பற்றியும் பேசணும், அவங்க தவிர மற்ற எல்லாரை பற்றியும் பேசணும். இது திமுகவை மட்டுமே எதிர்த்து நாங்கள் அரசியல் பண்ணுவோம் அப்படின்றதே கொஞ்சம் தப்பாக இருக்கும் அப்படின்ற அது நியூட்ரலான ஒரு விஷயம் பண்ணணும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அரசியல் எதிரி, அவங்க என்ன கொள்கை எதிரி நீங்கன்னு சொன்னால் கூட அந்த கொள்கை எதிரி வந்து அதிமுக கூட வந்து கூட்டணியில் இருக்காங்க. என்னென்னா விஜய் கட்சி யாருடன் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களே வந்து இருதலை கொள்ளையரும் மாதிரி இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அது நீங்கள் சொன்ன மாதிரி கொள்கை தலைவர் அப்படின்பொழுது அது யாராக இருந்தாலும் சரி, வந்து டிவிக்கையில் உள்ள மற்ற கொள்கை தலைவர்கள் அது யாராக இருந்தாலும் சரி, அவங்கள விமர்சனம் பண்ணும்போது ஒரு அறிக்கை கொடுத்து தான் ஆகணும். அது மாதிரியான ஒரு அறிக்கை கொடுக்கணும். இவங்க என்னன்னா அந்த கூட்டணி நிலைப்பாட்டில் இன்னும் உறுதியாகலனால நம்ம எதுவும் எதிர்வினை ஆற்றக்கூடாதுன்றதுக்காக இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. மமிதா பைஜு அவங்க பேசின விஷயம் வந்து நம்ம பேசியிருந்தோம். நிறைய பேர் வந்து விஜய் சார் அதை சொன்னாரா, விஜய் அவர்கள் சொல்லாதப்போ எப்படி மமிதா பைஜு சொல்கிறத மட்டும் நாங்கள் நம்புறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம அவங்க பேசினதை நம்ம எடுத்து சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். இது உண்மையாக இருந்தால் அது வந்து விஜய் சாருக்கு பெரிய டேமேஜாக இருக்கும் இமேஜில் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருந்தோம். பட் வந்த எல்லாருமே போட்டு நம்மளை துவச்சிட்டாங்க. இன்னைக்கு எல்லா கமெண்ட்ஸுக்கும் பதில் சொல்லணும் சொல்லவே முடியாது. வந்து ஏன்னா முகம் தெரியாத ஆட்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதில் போய் நம்ம உட்காந்து இது பண்ண முடியாது. அதே வேளையில் மமிதா பைஜன் ஏதோ திட்டமிட்டு இந்த மாதிரியான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, நான் வந்து இதை பேசுகிறேன் கரெக்டாக, நீங்கள் அதோட முடிச்சுங்கன்னு சொன்ன மாதிரி இல்லை. ஒரு விழா, அதில் வந்து யதார்த்தமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதை வந்து திட்டமிட்டு சொன்ன மாதிரிலாம் சொல்ல வந்து ஜாலியாக பேசின மாதிரி தான் கேட்டேன். நானும் கேட்டேன், எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், ஒருவேளை எப்படி வந்து இதுவாக அந்த பதில மமிதா பைஜன் கிட்ட சொல்லணும்னுக்காக சொல்லியிருக்காரான்னு தெரியல. ஆனால் அது ஒரு விதத்தில் வந்து ஒரு படம் கடைசி படம் 250 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோடி கடைசி படம் அப்படின்னு ஒரு ஐப்பு இருக்கும்பொழுது அதை விட்டுட்டு வந்திருக்காருன்ற ஒரு விஷயம் தானே பெரிய விஷயமா இருக்கும்போது, இது இல்லைங்க கடைசி படம் இல்லைங்க, இது வந்து நான் தொடர்ச்சியா படம் நடிப்பேன், அது எப்படின்னு பார்த்துக்கலாம், காலம் முடிவு செய்யும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு இது போட்டிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம வந்து பேஸே அடி வாங்குற மாதிரி. ஆமா, இதுல ஒண்ணு நம்ம வந்து விஜய்க்கு எதிராகலாம் ஒன்றும் பேசல. வந்து மமிதா பைஜன் சொன்னதுதான் வந்து அதுக்காக தலைவர் சொன்னாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது, அப்போ மமிதா பைஜன் வேணும்னே அவர் மேல இது சொன்னோம்னு இல்லை, சொன்ன பிறகு அதையே இப்போ ஃபீல் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகல, முக்கியமான கேரக்டர் எடிட்டிங் தூக்கிட போறாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாம் பண்ண மாட்டாங்க. சும்மா சொல்றேன், நான் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. யதார்த்தமா சொன்ன ஒரு விஷயம் தான், பேசுறதை வச்சு சொல்றதுதான். இன்னும் அந்த மேடை பேசுறது இது கொடுக்கறது பழக்கம் இல்லையான்னு தெரியல. வந்து உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கும், வெளியே ஒன்று. நான் ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் எடுத்திருக்க ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள அவ்வளோ விஷயத்தை வச்சுன்னு ஒன்னொருத்த பத்தி சொல்லிட்டாரு, இதெல்லாம் உன் பத்திரிக்கையாக சொன்னேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உனக்காக சொல்றாரு, அவ்வளோ கொட்டி கழுவி ஊத்துனாரு. ஏங்க இவ்வளவு உள்ள வச்சிருக்கீங்கள, இது பத்திரிக்கை சரி விட்டு வராது. அந்த உஷார்த்தன்மை இன்னும் வரல பொழுது, அனுபவம் வந்த பிறகு மமிதாவுக்கு வரும்னு நினைக்கிறேன். வந்து சார் நேற்று வந்து கூலியோட சிக்கட்டு வைப் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு சார். நம்ம வந்து அதை பார்க்கும்போது நல்ல வைப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல கமெண்ட் தான் கொடுத்துருந்தோம். ஆனால் கீழே வந்து பொலன்னு பொழந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு பாட்டா, இது என்ன ரஜினியவே காமிக்கலையே, நீங்கள் எப்படி இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பாட்டுனா லிரிக்ஸ் நல்லா இருக்கணும், இது லிரிக்ஸே சரியாக கேட்கலையே. ஒரு 4 நிமிஷம் 17 செகண்டு வீடியோவுக்கு ஒரு 3 நிமிஷம் மியூசிக் தானே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பொழந்து தள்ளிட்டாங்க சார். இது எதனால சார் இந்த ரியாக்ஷன்? பாட்டு கேட்கும்போது நல்லா தான் இருந்தது, கேட்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பாட்டை தாண்டி அவங்க என்னென்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இதில் கிட்டத்தட்ட பாதி இது வந்து இப்போ 4 நிமிஷத்துக்கு மேலேனா 2 நிமிஷத்துக்கு மேலே ரஜினி வருவார்னு எதிர்பார்த்தாங்க. அது இல்லை, அனிருத்தும் டிஆர் சாண்டி இவங்க தான் இருக்காங்க. அனிருத் தான் இருக்காரு, டிஆர் ரஜினி சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அது மற்றபடி பார்த்தீங்கன்னா பாடல் வரியெல்லாம் இன்னைக்கு யார் வந்து கேட்டுட்டு இருக்காங்க? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சிக்குடு அப்படின்ற அந்த வைப் தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக நீ ஏன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேனல்லையும் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மெயிலெலாம் கூட சில பேர் போட்டுருந்தாங்க, அது ரஜினி ஃபேன்ஸ் தான் வந்து எங்கள் தலைவரை காட்டலையே, தலைவரை காட்டாமல் இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு. மேபி எனக்கு என்னன்னு தோணுதுன்னா, நீங்கள் வந்து டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி அவர் பிறந்த நாளுக்கே ஒரு இதுலேருந்து தான் ஒரு கிளிம்ஸ் விட்டீங்க. மேபி ஆகஸ்ட் 14 கரெக்டாக 50 நாள் இருக்குது. 50 நாள் இருக்கும்போது நீங்கள் இந்த பாடலில் ரஜினியை பெரும்பான்மையாக காமிச்சிருக்கலாமே, அவருடைய ஸ்டைலில் அவருடைய மூமெண்ட்டை. ஏன் அதை தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரியல எனக்கு. டிஆர் வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அவர் இது வரைக்கும் இல்லாமல் இப்போ வந்து வேற லெவலில் பண்ணியிருந்தார். இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார். டிஆர் சார் வந்து எப்பயுமே அவர் தட்டுறதுல ஒரு எக்ஸ்பர்ட், அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அவர் தட்டி பாட்டு பாடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார், அதை பார்த்தீங்களா? அவர் பாட்டே அப்படிதான், தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி தாளை இருந்தது பாட்டை வச்சு அப்படின்ற மாதிரி தரையில் கூட கட்டாந்தரையில் கூட தட்டுவாருங்க. வந்து அப்படி ஒரு அந்த இசை மீது ஒரு பெரியது. ஒரு இதில் கூட ஜேசுதாஸுக்கு பாராட்டு விழா நடக்கும்போது அவர் கூட சொல்லியிருப்பார், வந்து இந்த வைகை கரை காற்றேனில் வந்து
1000 தான் இது பண்ணாலும் எத்தனையோ கம்போசர் கிட்ட நான் இது பண்ணியிருக்கேன். அவர் அந்த தலையை கோதி வைகை கரை காத்தேன் இல்லைன்னு ஒவ்வொரு முறையும் எனக்கு சொல்லி கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் வாயிலேயே அந்த சுருதி அந்த தாளத்தை போட்டதை நான் மறக்கவே மாட்டேன்னு அவரை மேடையில் வச்சுன்னு சொன்னது வந்து அது என்னன்னா ஜேசுதாஸா இவ்வளோ பெரிய ஜாம்பவான் வந்து அதையே கூட சொல்லியிருப்பார் வந்து டிஆர். இதெல்லாம் மீறி அந்த நீங்கள் சொல்கிறது தான் வந்து இன்றைய இளைஞர்கள் இன்றைய 2K கிட்ஸு அவங்களுக்கு நானும் பிடித்தமான ஆள் தான், அவங்களுக்கு ஈடு கொடுத்து நான் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான், ஒரு கலைஞன் தான் அப்படின்ட்டு வந்து அவர் நிரூபிச்சிருக்காரு. எங்கிட்ட கூட பேசினார் வந்து பேசிட்டு என்ன பாலு என்ன அது மாதிரி 70 வயசுன்னு போட்டுக்கிறீங்க 68 வயசு ஆகுது என்ன 2 வயசா இருந்தாலும் 68 தானே அப்படின்னாப்புல. அவர் ஏதோ படம் எடுக்க போறாரு பொழுது டிஆர் கார்டன் நம்ம போரூர்ல இருக்குது ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 செட்டு போட்டிருக்காராம். 50 செட்டு போட்டு பிரமாதமான ஒரு படம் எடுக்க போறேன் நான், நீங்க பாருங்க பழைய டிஆரா உள்ள இறங்குறேன்னு அது செய்யக்கூடிய ஒருத்தர் தான் வந்து சிம்பு நடிக்கிறாரா இல்லையான்னு தெரியல வந்து மேபி அந்த பழைய டிஆரா அந்த டைரக்ஷனில் உள்ளே இறங்கி நான் ஒரு படத்தை தயாரிக்க போகிறேன்றாரு. அங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா பட தயாரிப்பு பட டைரக்ஷன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூலிக்கு வந்து ஒரு பாடல், அதுக்கு ஒரு வீடியோ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தட்டுற மாதிரியான ஒரு வீடியோ ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இந்த உற்சாகம் தான் ரஜினிக்கு எந்த உற்சாகம் இருக்குதோ டிஆர் அவர்களுக்கும் ஒரு பெரிய உற்சாகம் இருக்குது. அந்த காரணம் என்னன்னா தொழில் மீது கொண்ட அந்த காதல் தான் காரணம் வந்து. தமிழ் சினிமாவில் இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய சர்ச்சைகள், இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த போதைப் பொருள் ரிலேட்டடான சர்ச்சை. ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, அடுத்து கிருஷ்ணா அவர்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதோட நிற்க போகிறதில்ல, இன்னும் நிறைய பேர் இதில் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டுருக்கு. அது என்ன எப்படி சார் பார்ப்பீங்க? ஆமாம், நீங்கள் ஏன்னா நிறைய பேர் கூட என்ன சொல்லியிருந்தாங்க, ஏங்க உற்பத்தி பண்ணவன் விற்றவன் நான் மட்டும் அதை யூஸ் பண்ண ஒன்று பிடிச்சிருக்கு, எதுவாக இருந்தாலும் தப்பு தானே வந்து தப்பு தானே. ஸ்ரீகாந்தே அவருடைய வாக்குமூலத்தில் கொடுத்துருக்கிறதா போலீஸ் சொல்லியிருக்குது வந்து ஒரு 2 முறை யூஸ் பண்ண 3வது முறையிலேருந்து நான் அடிக்ட் ஆகிட்டேன், நான் கேட்டு வாங்குற அளவுக்கு அதுக்கு பணம் கொடுத்து அதை தொந்தரவு பண்ணி வாங்குற அளவுக்கு மாறிட்டேன்னு. அப்புறம் அந்த கழுகு கிருஷ்ணா வந்து தேடிக்கிட்டு வந்து தனிப்பட போய் பிடிச்சின்னு வந்துக்கிறாங்க. அவருக்கு எனக்கு வந்து இறைப்பையில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, இதய துடிப்பு அதிகமாக இருக்குது, நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்போது அவங்க வழக்கம் போல் விசாரணை இது பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஃபோன் உரையாடல் மெசேஜ் இதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காரு. அதனுடைய பேக்கப்லாம் எடுத்து அவர் வந்து ஏதோ ஒரு இது போலீஸ் சொல்கிற தகவல் வந்து டிரைவர் மூலயமா கொடுத்த வேற நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் இது பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா ஸ்ரீகாந்துக்கும் அவருக்குமான ஒரு பேச்சு உரையாடல், அவருடைய நண்பர் இப்படி இருக்கிறதுனால தான் இங்கே ஒரு பார்வை போச்சு. இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் அவுட்டே எடுத்து வச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்து தமிழ் சினிமாவில் அதான் நம்ம திரும்ப சொல்கிறது தான் வந்து இது எப்படியாப்பட்ட கலாச்சாரமாக மாறி போயிடுச்சு வந்து. நீங்கள் வந்து நடிகர்கள் அவங்க தான் ஹீரோ, அவங்க தான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணி அது ஒரு இதுவாகி நான் விற்கலைங்க, நான் வாங்கலைங்க, நான் யூஸ் பண்ணேங்க அப்படின்னு சொல்கிற காரணம்லாம் அது தப்பான காரணம் வந்து. அதுவும் இந்த இப்போ இருக்கிற அந்த போதை வஸ்துக்கள்லாம் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவ்வளோ பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும், அதனுடைய விலை அவ்வளோ விலையாக இருக்குது அப்படின்போது இன்றைக்கி இளைஞர்கள் வந்து அதுலேருந்து மீட்டு வரதே பெரிய கஷ்டமாக இருக்குது வந்து. இன்றைக்கி குடியிலேருந்து குடிநோயாளிகள் எவ்வளோ பேர் ஆகிட்டாங்க தெரியுங்களா? அது இந்த பார்ட்டி கலாச்சாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் லெவலுக்கு போயிடுச்சு என்னவோ அந்த தமிழ் சினிமாவில்ன்ற ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்திருக்காங்க அப்படின்றாங்க வந்து. உண்மையாக இங்கே இருக்கிற சங்கங்கள் இருக்கு இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து இதுக்கு ஒரு கடுமையான ஒரு அறிக்கை அல்லது ஒரு தடை இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணோம். ஏன்னா கேரளாவில் பாருங்கள் வந்து அங்கே இருக்கிற ப்ரொடியூசர் கவுன்சில் அங்கே இருக்கிற நடிகர் சங்கத்துக்கு அம்மான்ற நடிகர் சங்கத்துக்கு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர நடிகர்கள் இந்த மாதிரியான வந்து போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணிட்டு வரக்கூடாது, வந்தால் நீங்கள் தான் பொறுப்பு, அதுக்கு ஒரு தீர்மானமும் போட்டு அவங்களுக்கு ஒரு கண்டிஷனாக இது போடுங்கன்னு அவங்க என்ன பேசி வார்த்தை. அது மாதிரி யாராவது யூஸ் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு போனாங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தடை போடலாம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது முற்றிலும் ஒழிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து. திரைப்படத்திலேயே அது மாதிரியான விஷயங்களை காமிச்சிட்டு இருக்காங்க, ஒழிக்கக்கூடிய ஒரு விஷயம். சார் ஈசிஆர்ல நடந்த அந்த பார்ட்டி தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய டாக் வந்துட்டு இருக்கு. ஈசிஆர்ல நிறைய நடிகைகளும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற லெவலுக்குலாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெறும் இது வந்து ஒரு யூகம் தான். ஈசிஆரில் மற்றபடி இதுல நடக்கிற பார்ட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு வந்து. உங்களுக்கு வந்து மும்பை கலாச்சாரம், அதாவது பாலிவுட் கலாச்சாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்னைக்கு கோலிவுட்டை ஒரு பெரிய ஆக்கிரமிப்பே கொண்டு வந்துருச்சோன்னு. அங்கே வந்து சர்வசாதாரணமான ஒரு விஷயம் டோலிவுட்டில் ஹைதராபாத்தில் இதில் வந்து இன்னும் பாலிவுட்டோடைய முக்கால்வாசி உள்ளே வந்துருச்சுன்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்ட்டி கொண்டாட்டம், அதை தாண்டி இந்த மாதிரியான வஸ்துகள், அது ஒரு ஷாம்பு மாதிரி இருக்குமா, அதை வந்து நாக்கில் தடவணும், அது ஆகுமா, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க வந்து. இதெல்லாம் எந்த உச்சத்துக்கு போகும் தெரியல வந்து. இது சாமானியம் யாரும் பண்ண முடியாது. இது ஒரு கட்டத்தில் என்னென்னா பணம் நிறைய இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்களுக்கு பணம் சம்பாரிச்சிட்டு அதனுடைய விளைவு இதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு கட்டத்தில் ஒழிச்சாகணும். இது வந்து ஏன்னா இங்கே வந்து திரைப்பட நடிகர்கள் நீங்கள் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நீங்கள் தான் முன்னுதாரணம்.
அது கெட்டதுக்கு, இந்த மாதிரியான கெட்டதுக்கு நீ முன்னுதாரணமாக ஆயிடக்கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்து. சார், விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தாரு, இது இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு சார். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் இது ஊடுருவீங்க? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா வந்து இந்த சரக்கோடு தான் இருக்கும். ஒரு படம் ஹிட்டானா உடனே பார்ட்டி வைக்கிறது, ஒரு படம் ஒரு ஹீரோவுடைய படமோ ஒரு டைரக்டருடைய படமோ தோல்வி அடைஞ்சு அதுக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறது. அதுக்கு எதுக்கு சார் பார்ட்டி? ஆமாங்க, அவன் தோத்து போயிட்டான்ல, அவன் மண்ணோடு மண்ணா போயிட்டான்ல, கொண்டாடுவா சீயர்ஸ். நீ எவ்வளோ பார்ட்டி அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க போலயே சார். ஏங்க என்னங்க டாபாட்டு நீங்க வந்து இப்படி வந்து மடையை மாற்றி விடுறீங்க. நீங்க நடக்கிறது தான், கேள்விப்படுற ஒரு விஷயம் தான். பத்திரிக்காரனை போய் அவனா கூப்பிடுவானுங்களா வந்து நெருப்பு மடியில கட்டிக்கிற மாதிரி வந்து இந்த கதை தான் வந்து வடிவேல் காமெடி மாதிரி வந்து எவ்வளோ 250 நீங்கள் தள்ள சிஎஸ்னு அது மாரி சிஎர்ஸ் பார்ட்டிகள் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அது விஜய் ஆண்டனி அவருடைய அனுபவத்தில் எங்கே பார்த்துருக்காருன்னு தெரியல, ரொம்ப காலமாக இருக்கு. அதை தாண்டி இந்த மாதிரியான கேள்விப்படாத அந்த பேர்லாம் இருக்குது பாருங்க, இதெல்லாம் ஒழிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். லோகேஷ் கனகராஜ் தான் ஒரு வேளை இதெல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு அறிமுகப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் லோகேஷ் கனகராஜ், நெல்சன், அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் கீழே கமெண்ட்ஸில் போடுறவங்க தான் வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது தவிர நீங்கள் வந்து வேற இதுவும் காமிக்க முடியாதா? விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர் வீரம் வரணும்னு ஒரு பபுள் காம் மாதிரி மாத்திரையை போடுவார். மாத்திரையாது, அது ஏதோ உருண்டையாக எடுத்து இப்படி வாய் இடுக்கல வச்சு மாத்திரை போட மாட்டாரு, இங்கே வச்சு பார்ப்பல அது கச்ச உடனே அவருக்கு பவர் வந்துடும். பவர் வந்து பொலன்னு பொழப்பார் வந்து. இதெல்லாம் என்னன்னா ஈஸியாக ஒரு விஷயம் போய் இன்னைக்கு வந்து நீங்கள் யாரும் வந்து சாமானிய ஹீரோக்களை சாமானிய நடிகர்களை வச்சு படம் பண்ணுறதில்ல, எல்லாம் உச்ச நடிகர்களை வச்சு படம் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது அது குறைந்தபட்சம் ஒரு தர்மமாவது ஒரு நல்ல காட்சிகளாவது வைங்க வந்து. ஏன் இந்த மாதிரியான வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, அதை எப்படி கடத்திக்கிட்டு போகிறாங்க, அதை எப்படி விற்பனை பண்ணுறாங்க, இந்த ரேஞ்சிலேயே வந்து படம் எடுப்பீங்க வந்து. இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து இதை ஒழிக்கிறதுக்கு பெரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் அதை வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இது உண்மையிலே தமிழ் சினிமாவில் ஒழிக்கக்கூடிய ஒரு விஷயம் பண்ணுது. ஓகே சார், அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார்.